ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அவன் சரி ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்காரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகும். ரோஷினி அவட்ட அக்கௌண்ட்ல இருந்து மொத்தமாக 5 கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தமிழ் சாங்ஸ், வானவிடிக, அப்புறம் ஆஃப்தாப். அண்ணா, வான வெட்டிக்கே உண்டாகுக. குட்டி அங்க பாட்டா? பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். பித்தளை கதவு இன்னும் எங்கேயாவது தான் இருக்கணும். என்ன சொல்ல வர? இங்க ஒண்ணுமே இல்லையே. என்ன சொல்ல ட்ரை பண்ற நீ? அண்ணா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. வார, இங்க எதுவுமே இல்ல, வா போலாம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லா ப்ரோக்ராமையும் நேற்று நைட்டோடையும் முடிச்சு வச்சுட்டாரு. ஆக்சுவலாக தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும். சார் வணக்கம் சார், நான் தான் சார் பேசுகிறேன். 1 மினிட் அவங்க கூட பேசலாமா? நீங்கள் ரோஷினி மேடமுக்கு பிளாங்க் செக் கொடுத்தீங்கல்ல, அதுலேருந்து அவங்க 5 கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ரோஷினி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்படின்னா அவருக்கு செக்கை பற்றி தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா பேசிக்கலாம். நான் இப்போவே பேசி ஆகணும். நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன? மேரேஜில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால தான் சொல்கிறேன், மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நவாப் ஜுனைத் கான் மகளான சாய்மா ஜுனைத் கான் உங்களுடைய கல்யாணம் அஃப்தார் ஃபரூக்கின் மகனான அஃப்தாப் ஃபரூக்கோடு முடிவு செய்யப்படுகிறது. இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஃப்தார் ஃபரூக்கின் மகனான அஃப்தாப் ஃபரூக்கின் உங்களுடைய நிக்கா நவாப் ஜுனைத் கான் மகளான சாய்மா ஜுனைத் கானோட கல்யாணம் முடிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? நிறுத்துங்க.
இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது மிஸ்டர் அமன் ஜுனைத் கான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்காக மேரேஜ் நடக்கக்கூடாது? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க கேள்விக்கு பதில் தெரியும்னா அதை உங்க வைஃப் கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லித்தான் நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றதுக்கே வந்தீங்க. மருமகளா வந்தவள அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சொசைட்டி மருமகன் தான் சொல்லும். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும், அதோட உறவு எப்படி இருக்குங்கிறத அங்க இருக்கிற மருமகளை வச்சு சொல்லிடலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்த மருமகளை கேரக்டர்லெஸ் ஆகும் போது இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு எப்படிப்பா? என்ன பேசுறீங்க? நான் சொல்றது அத்தனையும் உண்மைதான். நீங்க உங்க வைஃப் கிட்ட குறைய வச்சுட்டு குரலை ஒசத்தி பேசுறது அவ்வளோ நல்லது இல்ல. என் வைஃப் கிட்ட என்ன குறைய பாத்தீங்க? இதுல டோட்டலா 5 crores இருக்கு. இது உங்களோட பணம். இதை உங்களுக்கே தெரியாம உங்க வைஃப் திருடிக்காங்க. அதுவும் என் ஹஸ்பண்டோட வாழ்றதுக்காக. அப்படின்னா இது எல்லாமே சமையல் பிளான் தானா? ஒருவேளை இந்த வீடியோ லீக் ஆக கூடாதுன்னா என்னவா, எனக்கு முழுசா 5 crore கொடுக்கணுமா? உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு நினைச்சுதான் உங்க கூட நம்ம சம்மதம் வச்சுக்கிட்ட வந்தோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஒண்ணு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கணும், இல்ல நீங்க ஸ்டூபிட்டா இருக்கணும். உங்க வைஃப் உங்க வீட்டை அவளுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறா. அது உங்களுக்கு தெரியல. இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றதுக்கு இதுதான் ரீசன், வேற எதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதுக்கு நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கன்னு அவசியம் கிடையாது. நீ சொல்றத வச்சு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உன் ஹஸ்பண்ட் என்ன இருக்குன்னு அவன் கூட போவா. இந்த மாதிரி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு என் வீட்டு பொண்ணு மேல கலங்கத்தை உண்டாக்காதீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதுலேருந்து கிளியரா தெரிஞ்சுட்டு நீங்க புரிஞ்சுக்கவும் வேணாம். அமன், உங்க பாட்டி இவ்வளோ சொல்றாங்கல்ல, நீங்க அவ போனை செக் பண்ணுங்க. அவளும் என் ஹஸ்பண்டும் பேசினாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன டைம் 2:05 ஆச்சு, இன்னும் அவன் வரவே இல்லை. நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஆனா நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இவ ஒரு கூட்டுல இருக்க வேண்டிய குருவியே இல்லை. கிடைக்கிற கிளையில எல்லாம் உட்கார்ற கழுகு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பாட்டியா. 1 minute அவங்க கூட பேசலாமா? நீங்க ரோஷினி மேடம்க்கு பிளாங்க் செக் கொடுத்தீங்கல்ல, அதுலேருந்து அவங்க 5 crores எடுத்துக்காங்க. பாட்டி, இந்த விஷயத்த உள்ள போய் பேசுங்க. நீங்க இந்த அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க வேணாம். அசிங்கத்தை செய்யறது நாங்க இல்லை, இவங்க தாண்டி தெரிஞ்சுக்கோமன். வந்துக்க எல்லாரும் முன்னாடியும் உன் வைஃப் மேல அவங்க பழிய சுமத்துறாங்க. அந்த பழி உண்மையில பொய்னு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அமன், ரோஷினியோட போனை செக் பண்ணு, வாங்கி பாரு, பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். அதுலேக்கு லாஸ்ட் டயல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவளுக்கு கால் ரெக்கார்டையும் செக் பண்ணிடுங்க. அவன் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பண்ணுங்க அதையும். நான் சமீரை மேரேஜ் பண்ணாம மண்டபத்துல இருந்து ஓடி வந்ததுக்கு அவன் என்ன ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க.
வீட்டு மருமகளே இப்படி இருந்தானா அந்த வீட்டு பொண்ணை யார் மேரேஜ் பண்ணிப்பாங்க? என் ஹஸ்பண்டுக்கு அவன் மெசேஜ் பண்ணிக்கா. உங்களுக்கு டவுட் ஆயினா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஐயோ அமன், என் ஃபோன்ல இருந்து சைமாட வீடியோ பார்த்துடக்கூடாது கடவுளே. எப்படியாவது கையில போயிட்டு லீக் ஆகிட்டுன்னா அப்புறம் அம்மா அண்ணன் 2 பேரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட அண்ணன் என்னை வெறுத்துட்டான்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ரோஷினியோட மனசு கிளாஸ் மாதிரி. அதோட இந்த கல்லாலான உலகத்துல அவங்களோட மனசு ஒரு டைம் உடைய வேண்டியிருக்குது. அதோட ரோஷினி டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களோட கேரக்டர் யார் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, சாய்மாக்கு மட்டும் எந்த ஒரு குறையும் ஏற்பட விட மாட்டாங்க. அதுதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. இனி ப்ரிட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க? நாங்கள் 1 month ஈவெண்ட் தானே சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, இந்த லைஃப் ஜஸ்ட் 1 monthல முடிஞ்சிடாது. நானும் என்னோட ஃப்யூச்சரை கொஞ்சம் அமைச்சு போகணும்ல. நீங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மனுஷன் எனக்கு நல்லா தெரியும், ரைட்? அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்கீங்க? நீங்கள் என்ன 1 monthல வெளியே அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல. அதனால நானும் இந்த ஃப்யூச்சரை பிளான் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன தப்பு என்ன இருக்கு? பேசுங்க சார். இந்த ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் என்னமோ என்ன நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் போட்டது ஒரு டீல் தானே. மேரேஜ்க்கு பதிலாக ஒரு செக்கு கொடுத்தீங்க, பிளாங்க் செக், ரைட்? இன்னும் 45 மினிட்ஸில் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ புறப்பட்டு வரணும். அதுக்கு பதிலாக நான் உனக்கு பிளாங்க் செக்கே தரேன். நீங்கள் கொடுத்த அந்த பிளாங்க் செக்கில் லெட்டர் இது வந்து நினச்சிட்டீங்களா? பெரிய அமௌண்ட்டாக தான் இருந்தோம். அதை தானே நானும் செஞ்சேன். யூஸ் பண்ணிக்கொண்டு சொல்லி தானே கொடுத்தீங்க, அதான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நானும் என் ப்ராப்ளமை சால்வ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கணக்கு சரியாக போச்சு மிஸ்டர் அமன் ஜுனைத் கான். இந்த மருமலுக்கு தானே நீங்கள் வக்காலத்து வாங்கிட்டு வந்தீங்க, அவனே எல்லாத்தையும் உடைச்சிட்டா. உங்கள் குடும்பத்தை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டீசன்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்கள் பசங்களை நல்லா வளர்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கதையாகவே போச்சு. இந்த வீட்டில் இந்த ரோஷினி இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது. நில்லுங்க. நீங்கள் சொன்ன எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான். உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் என் ரியாக்ஷனும் இப்படி தான் இருந்திக்கும். ரோஷினி இந்த வீட்டு மருமகங்கிறதால தான் நீங்கள் சைமா வேணாங்கிறீங்க. ஆமாம், இனி ரோஷினி இந்த வீட்டு மருமக இல்லை.